ஒரு இயற்கை அனர்த்தம் நடைபெற போவதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இன்று இரவு நாளை காலை என்பன ஒரு ஆபத்து நிறைந்த இயற்கை அனர்த்தம் சூறாவளி அல்ஃப்ரட் சைக்ளோன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சூறாவளி நடைபெறுவதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பொதுமக்களும் அதற்கு ஏற்றாற்போல் தகுந்த முன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி குயின்ஸ்லாந்து அரசாங்கம் கேட்டுள்ளது. அதன்படி நீங்கள் ஒரு எமர்ஜென்சி கிட் ஒன்றை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதில் அன்றாட குழந்தைகள், முதியோர்கள் அல்லது உங்களுக்கு தேவையான மருத்துவ பொருட்கள், மற்றதும் அன்றாட பாவனை பொருட்கள் மற்றும் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அவைகள், மற்ற என்னென்ன, அதாவது டார்ச் லைட், கேஸஸ், கேம்பிங் கேஸஸ், டென்ட் என்று சொல்லுகின்ற கேம்பிங் டென்ட்டுகள், மற்றது நீங்கள் எவை எமது ஒரு 3 நாட்களுக்கு தேவையான பொருட்கள், அவசரமான உபயோகமான பொருட்களை ஒரு பையில் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் என்று தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதே போன்ற அனர்த்தங்கள் 30 தொடக்கம் 40 ஏன் 50 வருடங்களுக்கு முன்னதாகவே வந்துள்ளது. பல தசாப்தங்களுக்கு முதல் நடைபெற்றதால் இப்போது எவ்வாறு நடைபெறும் என்பதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் எல்லாரும் இருக்கின்றார்கள். எப்படி இதனுடைய தாக்கம், இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்று எவருக்குமே தெரியாதுள்ளதால் முன்கூட்டியே நாங்கள் முன் ஆயத்தங்களை செய்வது சிறந்தது என்பதற்காகவே தகவல்கள் வழங்குகின்றது. எனவே இங்கே பிரிஸ்பனில் வாழ்கின்ற மக்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். உணவுப் பொருட்களை கையிருப்பில் வைத்து கொள்ள வேண்டும். அன்றாடம் அத்தியாவசியமான தேவைகளுக்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற அனைத்தும் வைத்து கொள்ள வேண்டும். ஏடிஎம் சில நேரம் எலக்ட்ரிசிட்டி டவுன் ஆகலாம், தண்ணீர் எல்லாம் இல்லாமல் போகலாம். அந்த நேரத்தில் நாங்கள் கையிருப்பில் கொஞ்சம் காசுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். கார்டு பயன்படுத்த முடியாது. மற்றது மின்சாரம் இல்லாமல் போனால் தண்ணீர், மற்றது அடுப்பு வகைகளை, அதுக்கேற்ற மாதிரி கேஸ், பேட்ரிஸ், என்னென்ன, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட், என்னென்ன பொதுவாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் என்னென்ன நடைபெறுமோ அவற்றுக்கு ஏற்றாற்போல் பொருட்களை சேர்த்து கொள்ள வைத்த வேண்டும். வைத்தியசாலைகள் சில நேரம் வைத்தியர்கள் தட்டுப்பாடு போன்றவரை மருந்துகளை வைத்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் இன்றே உணவுகளை சேகரித்து மருந்துகளையும் எல்லாம் உயிராபத்துக்கு இல்லாமல் தக்க வைத்து கொள்ள வேண்டியது நமது கடமை. 30 வருடங்களுக்கு முன்னர் நடந்த விடயத்தையும் இப்போது ஒத்து பார்க்க முடியாது. அந்நேரம் இருந்த காலகட்டம் வேறு, இப்போது இருக்கின்ற காலகட்டம் வேறு. எல்லாம் மின்சாரம் மற்றும் நவீன உபகரணங்கள், கம்ப்யூட்டர் போன்றவை மக்களை வேறு விதமாக நடவடிக்கைகளை ஏற்பட்டுள்ளது. அந்நேரம் இருந்ததற்கும் இப்போது இருந்ததுக்கு நவீன உலகத்துக்கும் பல வேறுபாடு என்பதால் நீங்கள் இப்போதைய உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை தயாரித்து கொள்ள வேண்டும். மின்சாரம் இல்லாவிட்டால், இன்டர்நெட் இல்லாவிட்டால் எல்லாம் தலைகளாக போய்விடும். எனவே நீங்களே பாதுகாப்பாக, நீங்களும் உங்கள் குடும்பத்தவரும் அயலவர்கள் பொது சுற்றத்தார்கள் அனைவருக்கும் பாதுகாப்பாக நீங்களும் இருந்து தகவல்களையும் அவர்களுக்கு தெரிவித்து அனைவரும் நன்றாக, அதாவது எதுவித விக்கினங்களும் வராமல் இருக்குமாறு உங்களை பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். எதுவித ஆபத்தும் வரக்கூடாது என்பதே எனது நோக்கம். எல்லாம் வல்ல இறைசக்தியை நானும் வேண்டுகிறேன். எல்லோரும் பாதுகாப்பாக மன நிம்மதியுடன் தொடர்ந்து இடர்கள் வராமல் இப்போது இருப்பது போன்ற இருப்பதற்கு இயற்கையை வழிவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் சக்தி. நன்றி, வணக்கம். எங்களது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மன்றம் குயின்ஸ்லாந்து தளத்திலும் ஃபேஸ்புக் தளத்திலும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்ற அவற்றையும் நீங்கள் பார்த்து அந்த அரசாங்கத்தின் தகவல்களையும் கேட்டு அதற்கேற்றமாறு நடந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நன்றாக எதுவித இடையூறும் வராமல் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஓம் சக்தி, பராசக்தி.